ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நேற்று நடந்த குரூப் 4 எக்ஸாமை பற்றி தான் பேச போகிறோம். நேற்றுலேருந்து நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, கொஷின் ரொம்ப கஷ்டமாயிருச்சு, ஓலைச்சுவடியிலேருந்து படிக்கணுமா அப்படின்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஈஸியாக இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கஷ்டமாக இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்மளுடைய வேலை என்ன? படிக்கணும். அவங்க வைக்கிற எக்ஸாமில் அந்த வருஷம் தேவையான கட் ஆஃப் எடுத்து வேலைக்கு போகணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகேங்களா? கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பையனுக்கு ஈஸியாக இருக்கலாம், அவன் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? கொஷின் எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். அது டிஎன்பிஎஸ்சியோட விருப்பம். அதை விட்டுட்டு டிஎன்பிஎஸ்சியை சும்மா குறை சொல்கிறது, நம்ம கம்மியாக படிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு அகாடமியில் ஒரே ஒரு புத்தகம் வாங்கி அந்த ஒரு புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும்னு நினைக்கிறது, இது மாதிரியான செயல்கள் செஞ்சவங்க தான் கொஷின் பேப்பரை குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. இப்போ கொஷின் பேப்பர் கஷ்டமான கொஷின் பேப்பர்னால் கட் ஆஃப் குறைய போகுது. அப்போ நீ போன தடவை 165 எடுத்து 170 எடுத்து வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு போகாமல் விட்டுருப்பீங்க, இல்லை வேலைக்கு போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முறை 140 150 எடுத்தால் வேலை கிடச்சிட்டு போட்டுமே. 4000 பேர் அவன் வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அப்படின்னா 4000 பேர் இந்த தடையும் தான் வேலைக்கு எடுக்க போகிறாங்க. இருக்கிறதுல யார் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்தந்த கேஸ்ட் வைஸு 4000 பேர் எடுக்க போகிறாங்க. எப்படியா இருந்தாலும் எடுத்து தானே அவங்க. கொஷின் கஷ்டமாக இருந்தாலும் 4000 பேர் தான் எடுப்பாங்க. இது என்ன ஸ்கூல் எக்ஸாம்? அது ஐயோ 35 மார்க் எடுத்தால் தான் பாஸு, கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, யாராலையும் 35 எடுக்க முடியல, எல்லாம் ஃபெயில் ஆகி போய் ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு. இது காம்படிட்டிவ் எக்ஸாம். இருக்கிறதுல நல்ல ஸ்கோர் எதுவோ அதான் வேலை. இப்போ எல்லாராலையும் 100 மார்க் தான் எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 110 மார்க் தான், அதாவது மார்க்கே 110 தான் எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் யார் டாப்பரோ அந்த 4000 பேர் எடுக்க போகிறாங்க கேஸ்ட் வைஸ். புரியுதுங்களா? ஸோ அதனால் உட்காந்துக்கிட்டு இந்த கொஷின் கஷ்டம், அந்த கொஷின் கஷ்டம், இது இங்கேருந்து கேட்டாங்க, அது அங்கேருந்து கேட்டாங்க, நான் எங்கேருந்து படிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. நல்லா படிக்கணும். இதுக்கு தானே சிலபஸ் மாறினதுலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிலபஸ் வைஸு டாப்பிக்கை நல்லா புரிஞ்சு கண்டென்ட் வைஸு படிங்க. ஜஸ்ட்டு சொல்லும் பொருள்னா இந்த பொருள் இந்த ஆன்சரு, இரு பொருள்னா இந்த பொருளுக்கு இந்த ஆன்சர்னு படிக்காதீங்க. இரு பொருளில் அந்த பொருளுக்கு ஒரு பொருள் இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ மலைனா வெறுபு சிலம்புன்னு நம்ம படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வெறுபுனா என்னன்னு ஒரு அர்த்தம் இருக்கும், அதை படிங்க அப்படின்னு தேடி தேடி படிக்க சொல்லியிருக்கோம். நிறையா முறை கண்டென்ட்டை படிக்க சொல்லியிருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக படிச்சுருவோம், அதுலேருந்து தான் கேட்கணும், இல்லை ஈஸியாக தான் கேட்கணும். இப்போ ஈஸியாக கேட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? எல்லாருமே 190 எடுத்துட்டா என்ன எழுதுன 11 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா என்ன? அதுலேயும் 4000 பேருக்கு தானே கொடுக்க முடியும். கஷ்டமாக கொஷின் கேட்டாலும் அதே 4000 பேருக்கு தான் வேலை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் படிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டு அதிக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 180லாம் ஈஸியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. 170 கொஷின் 180 கொஷின் ஈஸியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, அதிக பேர் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 22 லட்சம் பேர் வரைக்கும் வந்துச்சு. இந்த வருஷம் தான் ஒரு 14 லட்சம் பேரில் சுருங்கிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல காம்படிஷனும் அதிகமாகுது, ஸ்கோரும் அதிகமாகுதுங்கிறப்ப அதை கொஸ்டினை தான் டைப் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் டைப் பண்ணும்போது அதை நம்ம ஏற்றுக்கணும். மாற்றத்தை ஏற்றுக்காமல் நான் எனக்கு அது மாதிரி கேளு இது மாதிரி கேளு நம்ம சொல்ல முடியுமா என்ன? இல்லை நமக்கு ஏற்ற கொஷின் மாதிரி அவங்க ரெடி பண்ணுவாங்களா என்ன? அதெல்லாம் விட்டுட்டு இந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா கொஷினை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க சில பேர். டிஎன்பிஎஸ்சி ஏமாற்றி விட்டது, இப்படி கொஷின் கேட்டு விட்டது. இதெல்லாம் எதுக்கு? என்ன கொஷின் கேட்டாலும் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணு. இப்போ அந்த கொஷினுக்கு நீ தப்பாக ஆன்சர் போடுவோம், இன்னொரு பையன் கரெக்டாக ஆன்சர் போடுவான். அப்போ அவன் படிச்சிருக்கான்னு தானே அர்த்தம். யாருமே ஆன்சர் போடலன்னா எல்லாருக்கும் ஒரு மார்க் கம்மி தானே காம்படிஷனில். இந்த கான்செப்ட்டுக்கு வாங்க. ஓகேவா? கொஷின் கஷ்டமாக கேட்டாங்க, கொஷின் ஈஸியாக கேட்டு இன்னொருத்தவனோட ஒரு மார்க் கூட போயிட்டான்னா நீ ஒத்துப்பியா? ஸோ அதனால் படிக்கணும், அவ்வளோதான். படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். எக்ஸாம் எழுதுகிறோமா, ஸ்கோர் என்ன 150 எடுத்தால் வேலையா, 150 எடுத்துட்டோமா வேலைக்கு போகிறோம், இல்லையா அடுத்த எக்ஸாமுக்கு படிப்போம். இப்படி தான் கான்செப்ட் இருக்கணுமே தவிர கொஷின் எடுத்தவனை குறை சொல்லக்கூடாது. கொஷின் எடுத்தவன் உனக்காகவா கொஷின் எடுக்கிறான்? இதோட பேர் என்ன? போட்டித் தேர்வு. அதுக்கேற்ற மாதிரி தானே கொஷின் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கொஷினை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. அதில் உங்களோட தன்னம்பிக்கை குறைக்கும், உங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைச்சிரும். ஓகேவா? அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. கொஷின் பேப்பர் இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம்னால டீப்பாக படிக்க சொல்லியிருக்காங்க, நல்லா புரிஞ்சு படிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டமான கொஷின் எடுக்கணும் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் போடுறாங்க. அப்போ 1 லட்சம் சம்பளம் கொடுத்தா தான் நான் படிப்பேன், 1 லட்சம் சம்பளம் கொடு அப்படின்னு கேட்குறான். எதுக்கு 1 லட்சம்? அவங்க கொடுக்குற 35,000 அதிகம். ஏன்னா இங்கே லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். 1 லட்சம் கொடுத்தா எத்தனை பேர் வேலைக்கு எடுப்பான் டிஎன்பிஎஸ்சியில்? புரியுதுங்களா சொல்கிறது? 1 லட்சம் சம்பளம் கொடுத்தா ஏற்கனவே சம்பளம் போட முடியாமல் உட்காந்துருக்காங்க. அதனால தான் ஆள் கம்மியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 லட்சம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுத்தானா எத்தனை பேர் எடுக்க முடியும்? எவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியும்?
ஸோ 30,000 அதிகம். ஓகேங்களா? அந்த 30,000க்கு இப்போ 8th பே கமிஷன் வந்தால் ஒரு 10-15,000 கூடலான்னு வச்சுக்கோங்க. இதுக்கே அங்கே இப்போ 20,000 கொடுத்தா வேலை செய்கிறதுக்கே அவ்வளோ பேர் இருக்கான். அப்போ இவ்வளோ பேரும் வந்து மோதுறது வேலைக்காக தான். ஸோ நல்லா படிக்கணும். காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட தனி திறமை ஒன்று இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் விஷயம் ஒன்று இருக்கணும். எல்லோரும் படிக்கிற அதே ஒத்த புக்கு தான் நானும் படிப்பேன். ஸ்கூல் புக்கு 6 to 12னா 6 to 12 மட்டும் தான் நான் படிப்பேன். என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம? எக்ஸ்ட்ரா அடுத்தவனை விட நான் ஒரு பாயிண்ட்டு நான் கூட தெரிஞ்சுருக்கேன்யா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள். இந்த டாபிக் வந்து யாருமே சரியாக பார்த்துருந்தாங்க. நான் இதை பார்த்துட்டேன், எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும், இந்த ஒரு விஷயத்தை நான் ஒமிட் பண்ணல அப்படின்னு ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கா? ஒரு மார்க் நீ கூட எடுத்தால் 6,000 பேர் 5,000 பேரை தாண்டி போகலாம். அந்த ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கா? நாலேஜ் மீன்ஸ் அறிவை சொல்லலை, அந்த ஸ்பெஷல் உங்கள்கிட்ட இருக்கா? ஒரு மார்க் ஒருத்தனை விட நான் கூட தரலாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சுட்டு படிங்க, நல்லா படிங்க. ஸோ குரூப் 4 முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 4 மட்டுமே எழுதுகிறவங்க நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் 2 மற்ற எக்ஸாம்லாம் எழுதுகிறவங்க இதை அப்படியே மறந்துட்டு அடுத்த எக்ஸாமுக்கு வந்துடுங்க. ரிசல்ட் வர அன்றைக்கி பார்த்துக்கலாம். இப்போ டென்டேட்டிவ் கியூ நாளைக்கு வந்துடலாம். நாளைக்கு வந்து பார்த்துட்டு ஓகேன்னா அப்படியே வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி அடுத்த எக்ஸாமுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதனால் யாரும் தன்னம்பிக்கை விட்டுட்டு வேணாம். மாற்றம் ஒன்றே மாறாதது, வினாத்தால் மாறிவிட்டது, நாம் தான் மாற வேண்டும். நன்றி.